யாழ் சமையல் அன்பு உள்ளங்களுக்கு இனிய இந்நேரம் வணக்கம். இன்றைக்கும் கோப்பைக்கு வந்திருக்கிறோம். விரைக்கில் கணவாய் வாங்கி கொண்டு வந்துடுறாங்க. இன்றைக்கு கறி சமைக்க போகிறோம். எப்படி சமைக்கிறோம்னு பார்ப்போம். கணவாய், வெங்காயம், பச்சை மிளகாய், 2ஆம் 3ஆம் பால், 1ஆம் பால், தூள், யாழ் சமையல் தூள், உப்பு, வெந்தயம் வாங்கோ எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இது நாங்கள் வெளி சட்டியல் அந்த சின்ன துண்டுகள் எல்லாத்தையும் எடுத்து கறிக்கு வெட்டி கொண்டு மற்ற துண்டுகளை எடுத்து வெட்டி வச்சுருக்கோம். இப்போ டெவில் செய்ய போகிறோம். இதில் இப்போ நாங்கள் இந்த கணவாயை போட போகிறோம் சட்டிக்குள்ள. இதுக்கு கருவேப்பிள்ளைன்னு நாங்கள் போடுறது. அது அந்த தேவையான நேரம் ஓடி போய் ஆஞ்சோண்டு வருவோம் மரத்தில். இதுக்குள்ள ஒரு சொட்டு தண்ணியும் விடப்படாது. இப்படியே வச்சு மூட போகிறோம். இதை இப்படியே மூடி விடுவோம். தண்ணி ஒன்றும் விடாதுங்க. அதான் தண்ணி விடுது வேறுங்கோ. கொதிக்க மூடி விடுவோம். வாங்க இந்த கருவேப்பிலை இந்தியன் கருவேப்பிள்ளையாம். நாங்கள் இன்றைக்கி இதை ஆஞ்சு போடுவோம். இதுவும் அதே எங்களுடைய அதே வாசனை தான். இலேன்ற அளவு சிட்டியான சின்ன இன்றைக்கு இதை போட்டு தான் கணவாய் கறிக்கு ஆச்ச போகிறோம். நல்ல வாசமாக இருக்குது புடுங்கிக்குள்ளே. நாங்கள் திறந்து பார்ப்போம். எனக்கு உப்புல தண்ணி விட்டுருக்கேன். இது தண்ணி முழுக்க வற்றணும். இது வற்றினா தான் இந்த கனவை முழுக்க அவிஞ்சிருக்கும். இது நல்லா அப்படியே விடுவோம். இதை தண்ணி வற்றட்டும். இப்போ இதை திறந்துருக்கா பார்ப்போம். தண்ணி நல்லா பற்றி கொண்டு போயிட்டுது. இனி நாங்கள் இப்போ இந்த தண்ணி நல்லா அடியில் போயிட்டுது. பச்சைக்கறி மாதிரி நாங்கள் விட்டவா பார்க்க தேவையில்லை. இவ்வளவுமே காணும். இப்போ கனவே அவிஞ்சிட்டுது. கிட்டத்தட்ட இறைச்சி ஆச்சுன்னா நாங்கள் தண்ணியை பார்க்குறது விட்ட போகணும். வந்து இந்த தண்ணியோட நீங்கள் கப்பி பால்களை விடுவோம். இப்போ 2ஆம் 3ஆம் பால் கொஞ்சம் விட போகிறேன். இது தூள் போட போகிறோம். யாழ் சமையல் தூள் நல்லா பிரட்டி பார்ப்போம். இதுவே அரிவாசி பொரிக்கிறதுக்கு எடுத்தபடியாக கறி கொஞ்சம் குறையாகத்தான் இருக்குது. பச்சை மிளகாயை போடுவோம். கருவேப்பிலையும் போடுறேன். இப்போ வெங்காயத்தை போடுறேன். வெங்காயம் கொஞ்சம் கூட போட்டிங்கன்னா நல்லா இருக்கும். கூட்டு பிடிக்கும். போட்டுட்டு மூட போகிறேன். கப்பிப்பால் கொஞ்சம் காணாது போல் இருக்குது. கொஞ்சத்தை இன்னும் கொஞ்சம் விட போகிறேன். நல்லா பிராட்டி போட்டு மூடி விட போகிறோம். இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் இந்த மிளகாய் இந்த கூட்டு எல்லாம் நல்லா அவியட்டும். உப்பும் போட போகிறேன். உப்பு போடுவோம். நான் இப்படியே மூடி விட போகிறேன். உப்பையும் போட்டு ஒரு கப்பிராட்டி போட்டு அப்படியே மூடி விடுவோம். நல்லா இந்த உரைப்பு உப்பு எல்லாம் சுரட்டும். இப்போ நாங்கள் 1ஆம் பால் விடணும். அதை எப்படி போடுறேன் இப்போ பார்ப்போம். தூள் அதுகள் போட்டோன்னே சுரந்து பார்ப்போம். நல்லா பிரட்டுவோம். இருக்கா இன்னும் தூள் மணம் போகணும். வடிவா தூள் மணம் போக தூள் மணம் சாடியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் போகட்டும். வாங்க இப்போ இதை திறந்து பார்ப்போம். நல்லா தூள் மணம் எல்லாம் போயிடுது. இப்போ நாங்கள் கொஞ்சம் 1ஆம் பால் விட போகிறோம். வெங்காயங்கள்லாம் அதுக்குள்ள விழுந்து விடாட்டுவோம். ஒரு கொதி வேற நாங்கள் நல்லா விட போகிறோம். இனி திறக்க மாட்டோம். ஒரு கொதி வேற தெரியும். சுற்றி வேற பாக்கிக்கல தெரியும். ஒரு கொதி வேற நாங்கள் மூடி போட்டு ஒரு கொதி வேற அப்படியே நல்லா விட போகிறோம்.
நல்லா பொங்க இதுக்கெல்லாம் நல்லா பூவை வரும் ஒரு கொதிக்க அந்த நேரம் தண்ணியில் இழுத்து மெல்லிய நெருப்பில் விட போகிறோம். சாப்பாடு இப்படியே திறந்துருக்கா பார்த்துட்டு நாங்கள் தடலில் விட போகிறோம் கறி. இனி நாங்கள் இதை தடலில் விட போகிறோம். இதை நாங்கள் மெல்லிய நெருப்பில் நீ விடுவோம். எல்லாம் சரி கொஞ்சம் பதுக்க முதல் நாங்கள் இந்த பச்சை மிளகாயை போட இதுதான் இந்த கணவாய்க்கு ஒரு வாசத்தை கொடுக்குறது. இந்த பச்சை மிளகாயை போட்டு இறக்கி தான் தேசி பிடி விடணும். இதை இப்படியே வச்சு நாங்கள் மூடி புறகு எல்லாத்தையும் வெளியில் இழுத்து விட போகிறோம். ஒற்று புறகு மெல்லிய விடாமல் எல்லாத்தையும் எடுத்து விடலாம். இப்படியே ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு அப்படியே அடுப்பு இருக்க போகிறோம் தாச்சியை. இப்போ தணலில் விட்டு ஒரு 5-10 நிமிஷம் ஆச்சுது. நாங்கள் இப்படியே இறக்க போகிறோம். வாங்கோ இப்படியே வச்சுட்டு நாங்கள் துறக்கையில் இப்படியே விட போகிறோம். ஒரு 5 நிமிஷத்துக்கு விட போகிறோம். அது சூடாடங்கட்டும். துறப்பம் நல்லா பிரட்டி போட்டு தேசி புளி விடணும். கீழே கணவாய்க்குள்ள முட்டை இருக்கிறதுல இப்படி வெட்டினாங்க. உள்ளுக்குள்ள முட்டை இருக்கும். அதுகளுக்குள்ள தேசிக்காய் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். இப்போ தேசி புளி விட போகிறேன். இதுக்குள்ள கொஞ்சம் புளி சுள்ளுட்டா நல்லா இருக்கும். ஒரு தேசியாக விடுவோம். நல்லா பிரட்டி விட்டோம்னா சரி. இதே மாதிரி செய்திங்கன்னா இப்படியே பிரட்டல் கறியாக வரும். இந்த பிள்ளைகள் எல்லாம் நிற்கிறபடியாக நாங்கள் காய்ச்சி எல்லாருமா சாப்பிட போனோம். இதே மாதிரி செய்யுங்க இப்படியே வரும்.